வணக்கம். சரசு சமையல்ல இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரசப்பொடி. இந்த ரசப்பொடி இருந்துச்சுன்னா நம்ம வெறும் தக்காளியை கரைச்சி விட்டால் கூட போதும். இந்த ரசப்பொடி மட்டும் போட்டு கொதிக்க வச்சுக்கலாம். பருப்பு ரசம் எல்லாத்துக்குமே, லெமன் ரசம் எல்லாத்துக்குமே இந்த ரசப்பொடி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரசப்பொடிக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். துவரம்பருப்பு 1 கப், கடலைப்பருப்பு 1 கப், ஜீரகம் 1 கப், மிளகு 5 டீஸ்பூன், மல்லி 2 கப். இதெல்லாம் ஒரு பங்கு எடுக்கிறப்ப கொத்தமல்லி மட்டும் 2 பங்கு எடுத்துக்கணும். பெருங்காயம் சிறிதளவு, மிளகாய், காய்ந்த மிளகாய் 1 கைப்பிடி. இப்போ நான் சொல்லியிருக்க அளவுக்கு இந்த மாதிரி கையில் எடுத்தால் 1 கைப்பிடி அளவு போட்டு இதையெல்லாம் வறுத்துட்டு திரிச்சு நம்ம வச்சுக்கிட்டா ரசத்துக்கு நம்ம தேவைப்படுறப்ப யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கடலைப்பருப்பு ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறோம். எது வறுக்கிறதா இருந்தாலும் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, இதெல்லாம் துவரம்பருப்பு போடுறப்ப இந்த கடலைப்பருப்பை ஃபஸ்ட்டு லேசாக வறுத்துக்கணும். இது வறுபடுறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும். இந்த கடலைப்பருப்பு இப்போ லேசாக சூடு ஏறிடுச்சு. அடுத்ததாக இந்த துவரம்பருப்பை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ ஓரளவுக்கு கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு நல்லா செவந்துருச்சு. அடுத்ததாக ஜீரகம் நம்ம இதோட ஆட் பண்ணி சூடேறினா போகிறோம். தனித்தனியாக எல்லாத்தையும் வறுக்கிறனாலும் வறுக்கலாம். இதே 1 பை 1 கரெக்டாக பார்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். அடுத்ததாக மிளகாயும் இருக்கிறனால நம்ம மிளகு இதெல்லாம் எடுக்கும்போது 1/4 பங்கு போட்டால் போதும். மிளகு பருப்பு எவ்வளோ எடுக்கிறோமோ அதுலேருந்து 1/4 பங்கு போட்டால் போதும். அடுத்ததாக ஜீரகம், மிளகு சூடு ஏறிடுச்சு. அடுத்ததாக இந்த கொத்தமல்லியும் இதுலேயே மிக்ஸ் பண்ணி இந்த ரசப்பொடி கையில் இருந்துச்சுன்னா 5 நிமிஷத்தில் ரசம் ரெடி பண்ணிடலாம் நம்ம. இப்போ இந்த பருப்போட கொத்தமல்லி, ஜீரகம், மிளகு எல்லாமே சூடு ஏறிடுச்சு. அடுத்து நம்ம ரசப்பொடிக்கு பெருங்காயத்தூளாக இருந்தால் நல்லா 1 ஸ்பூன் போடலாம். கட்டி பெருங்காயமாக இருந்தால் 1 பிட்டு வாசத்துக்கு போட்டுக்கலாம். இப்போ எல்லாமே வறுபட்டுருச்சு. அடுத்ததாக நான் மிளகாய், இந்த ரசப்பொடிக்கு தேவையான அளவு மிளகாயை நம்ம இதோடய மிக்ஸ் பண்ணி சூட்லேயே சும்மா ஒரு பெரட்டினா போதும். மிளகாய் அதே மாதிரி இதுக்கும் வறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ மிளகாய் சூடு ஏறிடுச்சு. இப்போ இதை மிக்சியில் போட்டே நம்ம அரைச்சிக்கலாம். துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, ஜீரகம், மிளகு, பெருங்காயம், வத்தல் எல்லாமே கலந்து வறுத்து அரைச்ச ரசப்பொடி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரசப்பொடி கையில் இருந்துச்சுன்னா நம்ம நிமிஷமாக ரசம் ரெடி பண்ணிடலாம். சாதாரணமாக ஒரு 4 பேர் உள்ள குடும்பத்துக்கு இவ்வளோ ரசப்பொடி போட்டால் போதும். அடுத்ததாக இந்த ரசப்பொடி வச்சுட்டு தக்காளி கரைச்சிட்டு வெறும் இதை பொடி மட்டும் போட்டுட்டு பூண்டு மட்டும் வேணும்னா டேஸ்ட்டுக்கு தட்டி போட்டுக்கலாம். இல்லைனா இந்த பொடி மட்டும் போட்டாவே போதும், நல்லாயிருக்கும்.